திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம். தொடர்ந்து இறையருளால் 788வது நாளாக திருமந்திரம் சிந்திக்கிறோம். இந்த பாடலும் எந்த கிழமையில் எந்த நாடி என்றுதான் பதிவு செய்திருக்கிறார். நடுவு நில்லாமல் இடம் வலம் ஓடி அடுகின்ற வாயுவை அந்தணன் கூடி இடுகின்றவாறு சென்றின் பணி சேர முடிகின்ற தீபத்தின் முன்னென்றானே. நடுவும் இல்லாமல் இடம் வலம் ஓடி மூச்சு பயிற்சி செய்கிறோம். அந்த மத்திய பகுதி நமது உடலில் அது கரெக்டா நமக்கு தெரியுமா? ஆனா அந்த வாயு, அந்த காற்று சென்ற பாடல்களில் பார்த்த மாதிரி அந்த கிழமைகளுக்கு தகுந்த மாதிரி இடகலை, பிங்கலை, சுழுமுனை, என்னென்ன கிழமைக்கு இதெல்லாம் சுவாசிச்சா நல்லதுங்கிறார். அப்போ அப்படி அந்த இடம் போகாமல் வலம் போகாமல் நடுவுல அந்த வாயுவை அந்தணன் கூடி, இந்த வியாழனுக்கு அந்தணன் என்று பெயர். 7 கிழமைகள்ல ஒரு கிழமை. அது என்ன பண்றதா, அந்த வியாழனுடைய ஒரு அனுகிரக சக்தியால, அந்த தினத்துக்கு அந்த தேவதைக்கு உண்டான ஒரு அனுகிரக சக்தியால நடுநிலையாக நாம் அந்த சுவாசத்தை நிறுத்துறதுன்னு பேரு. பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த காற்றினுடைய ஒரு அழுத்தத்தில் ஒரு ஜுவாலை தெரிகிறது, மேல் நோக்கி. முடிகின்ற தீபத்தின் முன்னென்று உண்டானே. அந்த தீபம் பிரகாசிக்கும் போது நன்னா கவனிக்கணும். காத்து, ஆனா அங்கே அக்னி வடிவாக தீபம். இந்த வாயுஸ்தலம் என்ற எல்லாம் கூறுவார்கள். காளஹஸ்தி, திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்பாண்டி நாட்டில் இந்த பிரதேசத்தில் எப்படி காஞ்சிபுரம், திருவானைக்காவல், சிதம்பரம், காளஹஸ்தி, இப்படிலாம் பஞ்சபூதத்தை சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. திருவண்ணாமலை, அதுல அந்த காளஹஸ்திங்கிற இடத்துல வாயுஸ்தலம் என்று கூறுகிறார்கள். இதுபோல் அங்கே தென்பாண்டிய நாட்டிலும் உண்டு. சங்கரனைனார் கோவில், சங்கரன் கோவில் என்று கூறுவார்கள். அது பக்கத்துல தென்மலைன்னு ஒரு இடம் உண்டு, அது காற்று ஸ்தலம்னு சொல்லுவார்கள். தாருகாபுரம், கரிவலம், வந்தநல்லூர், தேவதானம், அந்த இடத்துலயும் பஞ்சபூதம். அந்த தென்மலைங்கிற இடத்துல தீபம் அந்த காற்றுல ஆடுற மாதிரி அந்த அமைப்பு, கோவிலுடைய அமைப்பு இருக்கும். காளஹஸ்தியில இருக்குங்கிறார்கள். அது மாதிரி நமது பஞ்சபூதத்தினுடைய தன்மையில் இயங்கும் நமது ஆக்கை உடம்பு அந்த சுழற்விட்டு எழியக்கூடிய அந்த காற்று சுவாசத்தில், காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறோங்கிறோமோ இல்லையோ, அது ஜொலிச்சு நம்மை பக்குவப்படுத்தி அது ஒரு பணி பண்றது. என்ன பணி பண்றது? மேல் நோக்கி அந்த ஜுவாலை தெரிகிறது. பொதுவா தீபம்னாலே மேல் நோக்கி தான் எரியும். ஒரு அக்னி ஹோமம், அக்னி வளர்க்கிறோம், ஹோமம் பண்றோம்னா அந்த ஜுவாலை மேல போகும். அது மாதிரி நம் உள்ளிருந்து இயங்கும் காற்று ஒரு சுடராக நம்மை உய்விக்கிறது, நம்மை மேல் நோக்கி பயணிக்க வைக்கிறது. அங்கதான் சகசிராரம் இருக்கு. அந்த காற்று அழுத்தத்தில் அந்த மலர், தாமரை மலர், கவிழ்ந்திருந்த மலர் விரிகிறது. எல்லாமே தத்துவம். நம்ம சுவாசிக்கிறதே ஒரு தத்துவம். உடம்புல இருக்கக்கூடிய தியாஜ்யங்கள் என்று சொல்லக்கூடிய வேண்டாதவை எல்லாம் வேர்வை மூலமாக, மலமூத்திரமாக, மூச்சு காற்று, வெளியில் விடும் மூச்சு காற்றாக போகிறது.
அதனாலதான் அதுக்கெல்லாம் அந்த நம்மளது உடம்பிலிருந்து வெளியேறும் கழிவுகள். அதனாலதான் சொன்னா ரொம்ப கிட்டக்க இருந்து ஒருத்தர் பேசப்படாது. இந்த கொரோனா போதெல்லாம் அவஸ்தைப்பட்டோமோ இல்லையோ, எல்லாமே நமது முன்னோர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு எது கடைபிடிக்க தகுந்தது, எந்த வகையில் கடைபிடித்தால் அந்த யாக்கை நமது உடலுக்கு நலம், சுற்றுப்புறம் என்று சொல்கிறார்களா அதற்கும் நலம் என்று கருதி இந்த வழிபாடு முறைகளை, பயிற்சி முறைகளை, யோகாசனம், யோக பயிற்சி என்றால் கூறுகிறார்களோ இந்த பிராணாயாம முறைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைக்கு உண்டான அந்த ஒரு ஆற்றல் நமக்கு மேலும் நம்மை சிறப்பாக்குகிறது. நமது மேனியில் நமது திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா நம்மை ரட்சிக்கிறது. மேலும் சிந்திப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.